அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட உம்மை சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு பரிசுத்த நாளாய், ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், ஆண்டவரே ஸ்தோத்திர வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை தேவன் ஆண்டவரே அப்பா நன்மையான ஈவுகளால் நிரப்புகிற நாளாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருவிருந்து ஆராதனையை தேவன் எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த கர்த்தருடைய பந்தியிலையும் பங்கெடுக்க முடியாய் கிருபை செய்கிறவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, பாடல் பதியை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை பதியை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வேதவாசி பதியை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். காணிக்கைப்பதி ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தி பகுதியையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து அடியனை மறைத்து நீர் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். என்னோடு எங்களோடு பேசும் கர்த்தருடைய கரம் கொடர்ந்து வழி நடத்தட்டும். ரத்தம் செய்யும் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம் மத்தியில் ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அடுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தேவச்சி செய்தி கடந்து போகிற முன்பாக வாக்கு தத்தத்தை தியானிக்கலாம். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் ஆராதனை, இரண்டாம் ஆராதனை ஆசீர்வதிப்பது மட்டும் இல்லை, வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏசியா 48ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்க. நாம் வாசித்த ஏசியா 48:17. பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியம், பரலோகத்தின் தேவன் எப்படி பேசுகிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற நம்முடைய தேவன் யார்? பரிசுத்தர். அல்லேலூயா. பரிசுத்தராய் இருக்கிற அவர் மட்டுமல்ல, நம்முடைய மீட்பர் அவர். அல்லேலூயா. கர்த்தர். அடுத்தோடு கூட மூணாவது சொல்லப்போனால் அவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த, ஆளுகை நிறைந்த நம்முடைய தேவன் கர்த்தர். மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன சொல்கிறாராம்? வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. பிரயோஜனமாக இருக்கிறதை, ஆமென். ஹலே. நல்ல தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல தாய் தகப்பனாய் ஆவிக்குரியவர்களாய் நம்ம இருந்து கர்த்தரை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கணும். சோத்திரம். அப்போ பிரயோஜனமாக இருக்கிறதை நாம் போதிப்பது அவசியம். விதத்தை கொண்டு போதிக்கணும் அப்படின்ற எல்லாம் வார்த்தையெல்லாம் இருக்குது. கர்த்தர் போதித்து என்ன செய்கிறாரா? நீ நடக்க வேண்டிய வழியில் உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவனாய கர்த்தர் அப்படி சொல்லிட்டு, யார் தானே அவர்? நானே உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 வார்த்தையை சொல்லுகிறார். சோத்திரம். பரிசுத்தராய் இருக்கிற, உன் மீட்பராய் இருக்கிற, கர்த்தராய் இருக்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார். சபை அனைத்துக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். என்ன சொல்லுகிறார்னா, என் ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, நான் பிரயோஜனமாக இருக்கிறதை உங்களுக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. பிரயோஜனமாக இருக்கிறதை கடந்த காலங்களெல்லாம் போதித்திருக்கிறார் நமக்கு கர்த்தர். சகோதர, சபையில் வரும்போது, கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஏன் போதிக்கிறார் அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலோசனைகளை, கர்த்தருடைய உபதேசங்களை, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடப்பதற்காகத்தான். அடுத்து சொல்கிற, உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்துகிறவர். நாம் நடக்க வேண்டிய வழி சோத்திரம் எதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் என்றால், வேதத்திலிருந்து தான் அறிந்து கொள்கிறோம், போதனையிலிருந்து தான் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் சோத்திரம். அதனால தான் தினமும் நம்ம வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் வாசித்து ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறவர். கர்த்தர் சோத்திரம். நம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்துகிறவர். அல்லேலூயா. அதனால் தனிப்பட்ட சோத்திர ஜபம் வேண்டும் சொல்கிறது காரணம் தான். தனிப்பட்ட ஜபம், சபை கூடி வருதலான ஜபம், கர்த்தர் சோத்திரம், இதெல்லாம் தேவன் விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறார்? ஏசியா அந்த 48:17 இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அருமையான ஆலோசனையை கூட இன்னும் அடுத்தடுத்து சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு? 18ஆம் வசனம். என் ஜனமே, சோத்திரம், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் இப்படி இருக்கும்.
கற்பனை என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை தான். நீ கவனித்தாயானால், கவனிக்கணும், கவனித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லணும், கேட்கணும். சோத்திரம், அதை நாம் விரும்பணும், அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் சோத்திரம். அப்பொழுது நாம் சோத்திரம், பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், குடும்ப பெற்றோர்களாக இருக்கிறவர்களுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளும் சோத்திர வேதத்தின் மேல் பற்றுதல் உள்ளவர்களாக இருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறி இப்படியாக நாம் சோத்திர சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய பிரயோஜனமாக இருக்கிறதை கர்த்தர் போதிக்கிறபடினாலே அது அவர் போதனை ஏற்றுக்கொண்டு அவர் நடக்கிற வழியில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது சோத்திரம் நாம் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் அருமையாய் நம்மை நடத்துவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பிரயோஜனமானதை போதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், வேதவசனத்தின் மூலமாக பேசுவார், ஊழியர்கள் மூலமாக பேசுவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவன் என்று பார்க்குறோம். அதான் சொல்கிறார், கற்பனைகளை, இந்த கற்பனைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் தான், வார்த்தைகள் மூலமாக தான் பேசுகிறார். அதனால தான் நீ என் கற்பனைகளை கவனித்தா நான் நலமாக இருக்கும். அப்போ என்ன நடக்குமா, கற்பனைகளை கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்கும்போது நம்முடைய சமாதானம் எப்படி நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். அடுத்து பாருங்க, நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்குமா. அடுத்து நம்முடைய நீதி எப்படி இருக்குமா, சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குமா. அடுத்து சொல்றாரு, அப்பொழுது சோதர பாருங்க, நம்முடைய சந்ததியும் பார்க்கிறார் கர்த்தர். சோதரன் சந்ததி என்ன செய்யுமா, மணலத்தனையாகவும் கற்ப பிறப்பு. அப்போ நமக்கு பிறந்த பிள்ளைகள் சோத்திரம் அவர்களை குறித்து சொல்லுகிறது. நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய் என்பதும் ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. அல்லது சோத்திரம் எல்லாரும் சோத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஏற்ற வேலையில் உதவி செய்கிறார் என்று இதிலிருந்து பார்க்கிறோம். உன் கற்ப பிறப்பு என்னவா, அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும், அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். இன்னும் சில வசனங்கள் அதில் இருந்தாலும் நம்ம சோத்திரம் சில காரியங்களை பார்க்கிறதுல 2 வார்த்தைகள் முக்கியமாக சொல்லுகிறார். ஒன்று, பிரயோஜனமாக இருக்கிறதே நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. பிரயோஜனமாக இருக்கிறது என் கர்த்தர் என்ன செய்வாரா, போதிப்பார் என்று இருக்குது. பிரயோஜனமாக இருக்கிறது போதிக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயோஜனமாக இருக்கிறதை நாம் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு போதிக்க. ஆண்டவரை போல நாமளும் என்ன செய்யணும், நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லணும், நாம் அறிந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லணும். சோத்திரம், அதான் சொல்லப்பட்டிருக்கு, பிரயோஜனமாக இருக்கிறதை அவர் நமக்கு போதிக்கிறார், போதித்து கொண்டே இருக்கிறார். அந்த போதனை பெற்ற நாம், அவருடைய வார்த்தையை பெற்ற நாம், அவருடைய வசனத்தை அறிந்த நாம் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறார். சரி, அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. இந்த 2 காரியங்களை நாம் மனதில் வைத்து சோத்திரம் தியானிப்போம். எப்படி போதிப்பாராம், சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து வாசிக்கலாம். சங்கீதம் 32 8 வசனம் சொல்கிறாரு, என் ஜனமே, என் சபையாரே, நான் என்ன செய்வேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறார், நான் உனக்கு அல்லது நான் உங்களுக்கு என்ன செய்வேன், போதிப்பேன் என்று சொல்கிறார். போதித்து. அடுத்தும் பாருங்க, இதே மாதிரி வார்த்தை தான் இங்கேயும் வருது. ஏசியா 48 17 வசனத்தின்படி தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற, போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே அவர் காட்டுவேன்னு சொல்கிறார். பிரச்சனை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறார் என்று ஏசியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிற வேளையில் நான் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவன். அல்லேலூயா. காட்டி அந்த வழியிலே நடத்த நம்மை என்ன செய்கிறார், நடத்த அவர் விரும்புகிறார். காட்டுவேன். அடுத்து சொல்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா நமக்கு போதிப்பார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நாம் அப்படியாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க, இப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க காத்திருக்கிறீங்க சோத்திரம். இதே போல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோத்திரம், அநேகர் சபையில் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் அதை அதிகமாக வர்றாங்க இல்லைங்களா. மற்ற நாட்களில் வேலை நிமித்தம் சோத்திரம்
அநேகர் வர முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் கூட சபையில் ஜபங்கள் இருக்கிறது, வந்து ஜபத்தை ஒத்துழைக்கிற சகோதரிகள் இருக்கிறாங்க. சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்வேன். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர், நல்ல ஆலோசனை மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. எப்போதும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பான்னு நீங்கள் கேட்டால் போதும். நல்ல ஆலோசனை கூட கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நல்ல ஆலோசனையை தான் தருவார். அல்லேலூயா. ஆமாம், ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரிடத்தில். ஒரு குடும்பத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை நடத்த ஆலோசனை கேளுங்க. சோத்திரம், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. சோத்திரம், ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளுவோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர்களை போல் நம்ம இருந்தால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அறிந்தது கொஞ்சம், நம்ம அறிய வேண்டியது அதிகம். அல்லேலூயா. இதுதான் ஊழியர்களா எங்களுக்கு அப்படி தான். சோத்திரம், எனக்கு அப்படி தான், உங்களுக்கு அப்படி தான். நம்ம அறிஞ்சது கொஞ்சம்தான். சோதர், வேதத்தையே நம்ம வாசிக்கிறவர்களாக இருந்தாலும் சோதர் வேதத்தை தியானித்து ஆராய்ச்சி செய்கிறவர்களாக அந்த நிலவரத்தில் நம்ம இருக்கணும். அந்த நிலவரத்தில் போனாலும் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், கற்றுக்கொள்ளணும். சோதர் அருமையான ஆலோசனைகளை கொடுத்து நமக்கு கற்றுத்தந்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 94 அதிகாரம் 13 வசனத்தில் எப்படி போதிப்பாராம்? கர்த்தர் ஊழியக்காரை கொண்டு போதிக்கிறார். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன், ஊழியர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். பாருங்க, சிட்சித்து. பாருங்க, அப்படிதான் கர்த்தர் அப்படிதான் போதிப்பார். சிட்சித்து உங்களை என்னை செய்வார், என்னையும் சிட்சிப்பார், உங்களையும் சிட்சிப்பார். சிட்சித்து. ஏன்னா நம்ம நடக்கிற வழியெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதில் குறைவு இருக்கலாம், அதில் சில தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவரா? பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிற. வேதத்தை கொண்டு போதிக்கிறது. கர்த்தரும் எதை கொண்டு தான் போதிக்கிறார்? நமக்கு வேதத்தை கொண்டு தான் போதிக்கிறார். ஊழியர்கள் எதை கொண்டு தான் போதிக்கணும்? ஆமாம், வேதத்தை கொண்டு தான் போதிக்கணும். வேறு யாராவது சொல்லுகிற உலக பிரகாரமான சோத்திரம் பலவிதமான காரியங்களை, கதைகளை, சிறுகதைகளை, இதெல்லாம் சோத்திரம் சொல்லி கொண்டு இருப்பதுனால இப்போ சோத்திரம் பெரிய பிரயோஜனம் ஒன்று இருக்காது. கர்த்தர் வேதத்தில் இருந்தே பேசணும், வேதத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வசனத்தை எடுக்க முடியுமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதா? பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்க நம்ம நடத்த முடியாக நம்ம ஜபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தரோட நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும், எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளையும் இப்போ 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்ற ஒரு நிலவரம் இருக்குது. சிலர் ஒரு பிள்ளையே போதும் என்று கூட நினைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் பாருங்கள், சோத்திரம் 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க அதுக்கு மேலே கூட பெற்றுக்கொள்கிறவர் உண்டு. எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், யாக்கோப்புக்கு பாருங்கள் 12 பிள்ளைங்க, 12 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, 13 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு போதித்து கொண்டே இருக்க விரும்புகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்து கொண்டே இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் இணங்கி போய், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதிங்க ஆண்டவரே. எப்படி சொல்லணும்? பிரயோஜனமாக இருக்கிறதை ஆண்டவரே எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யுங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், கேட்டுன்னா கண்டிப்பாக சோத்திரம் போதிப்பார், நடத்துவார். கர்த்தர் கேட்கிறவர், விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படியாவது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றணும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும் கர்த்தர். எப்படி நடத்துகிறாரு? ஒன்று ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்கேற்றபடி அப்படின்னா, ஒன்று
கர்த்தர் என்னுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரா? சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் போதனையில் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது, நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டுமா? வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சபையார் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆவிக்கேற்றபடி நடப்பது அப்படின்னா ஆவியானவருடைய நடத்துதல்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வசனத்தின்படி நடத்துவது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் கர்த்தருடைய சுவாபத்தின்படி நம்ம நடத்துவது. ஏன்னா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். 9 வகையான கனி, ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மை நடத்த விரும்புகிறார். நல்ல சுவாபங்களை உடையவர்களாக நம்ம இருக்கணும். அன்பு, முதல்ல அன்பிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய ஜீவியம் அன்பு, தேவ அன்பினாலே நிறைந்திருக்கணும். கர்த்தர் அன்பின் அப்போ பாருங்கள் இப்படியெல்லாம். அப்போ ஒன்று, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லும்போது பின்னும் நான் சொல்லுகிறது ஆவிக்கேற்றபடி என சபையாரே கலாத்திய சபை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். கலாத்திய சபைக்கு மட்டும் இல்லை, எல்லா சபைகளுக்கும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை கர்த்தர் அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். அது நமக்கு அவசியம். ஆண்டவருடைய போதனை உபதேசம் அவசியம். பரிசுத்தவான்கள் மூலமாக அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல உபதேசமும் அவசியம். அல்லேலூயா. அதுதான் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வேதத்தின் காரியங்களை நம்ம அறிஞ்சு என்ன செய்யணும், அதன்படி நடக்கணும். அப்போ அப்பொழுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் தான் என்ன நடக்குமா? அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, உலகம் என்பது நாம் நமக்கு வெளியே நாம் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்படியாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் தான் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறோம், ரசிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. உலகத்தோடு ஒத்துவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தால் அவங்களுடைய கொள்கையுமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்குதா? அதனால சொல்லப்பட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாத இருப்போம். மாம்சம் எங்கே இருக்குதுங்க? நம்மள்கிட்ட இருக்குது. உலகம் நமக்கு வெளியே இருக்குது, மாம்சம் நமக்கு உள்ளே இருக்குது. இந்த மாம்ச போராட்டம் நம்ம இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் இருக்கும். இதை ஜெயிக்கிறதுக்கு தான் என்ன வேண்டும் நமக்கு? ஆமாம், இந்த ஆண்டவருடைய போதனை வேண்டும், அப்போஸ்தல உபதேசம் வேண்டும். கர்த்தர் உண்டாகட்டும். வேத வசனம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு, வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து அதை வாசிக்கணும். அதை கை கொள்ளுகிற விருப்பத்தோடு நம்ம வாழணும். ஆண்டவரை கற்றுக் கொடுக்க முடியாது, நம்ம கேட்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாமே. சோத்திரம். நான் பாருங்க, இதுக்கு மேலே விளக்கி சொல்றாரு பாருங்க. நம்முடைய மாம்சமானது ஆவிக்கு. அப்போ மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம்னா மாம்சத்துக்கு ஏற்றபடி நாம் நடப்போம். ஆவிக்கு நாம் இடம் கொடுப்போம்னா ஆவிக்கேற்றபடி நாம் நடப்போம். ஒன்று ஆவியானவருக்கு ஏற்றபடின்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று வசனத்தின்படி நம்ம வாழ்வோம். இன்னொன்று தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாய் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் என்ன செய்வோம்? நாம் நடந்து கொள்வோம். அப்போ ஆவிக்குரியவர்கள் அப்படி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் அடுத்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறது? இச்சிக்கும். அதனால தான் என்ன பண்ணுற வேண்டி இருக்குது? ஜபத்தை அதிகரிக்கணும். வாரத்தில் உபாசம் இருந்து ஒரு நாள் 2 வேளையோ 3 வேளை முடிஞ்சால் இருங்க. வாலிப்பிள்ளைகளாம் இளைஞர்கள் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 வேளையாவது உபாசம் ஏதாவது ஒரு நாள் இருக்கணும். உபாசம் இருந்து ஜபிக்கணும். உபாசம் இருப்பது மட்டும் இல்லை, ஜபிக்கணும். உபாச ஜபம்னு இருக்குது. அல்லேலூயா. வெறும் உபாசம் மட்டும் இல்லை, உபாச ஜபம். ஆமாம், இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியம் இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு எவைகள் மாம்சமும் ஆவியும் என்ன செய்து ஒன்று கொண்டு, புரியுதா? ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் இந்த மாதிரி போராட்டம் வரும். ஆகவே அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல ஜபங்கள். இரவு ஜபம், காலை ஜபம், ஆமாம், தனி ஜபம், இதெல்லாம் அவசியம் இருந்து என்ன பண்ணணும்? நல்ல கருத்தோடு முழங்கால் போட பலன் உள்ளவர் முழங்கால் போட்டு ஜபிக்கணும். வயது கொஞ்சம் கூட்டிங்க, முழங்கால் போட முடியலையா? நின்று கொண்டால் ஜபிக்கணும். நின்று கொண்டு ஜபிக்கலாம், நடந்து கொண்டே ஜபிக்கலாம்.
முடியாதவர்கள் அல்லது அமர்ந்து கொண்டே என்ன செய்யலாம்? முடியாத அதுவும் முடியலன்னா சோத்திரம் நம்ம எப்படியாவது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், வாலிப வயதில் இளம் பிராயத்தில் நல்ல முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபிக்க முடியும், ஜெபிக்கணும். அப்போ தான் ஜெயம் எடுக்க முடியும். மாம்சத்துக்கு விரோதமாக ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடந்து கொள்ளும்போது தான் ஆவியான தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஒன்று ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சத்தியத்தில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படியே தான் நம்ம நடக்கணும். ஆமாம், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். 3 யோவான் 4 வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகிய தேவ ஜனங்களை குறித்து தான் சொல்கிறாரு. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அதே போல தான். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரர் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோதரர் உங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை நடக்கிறாங்களா என்று நீங்கள் கவனித்தும் பார்க்கணும். நீங்கள் முக்கியமாக முன்மாதிரியாக இருந்து சத்தியத்தில் பெற்றோர்களை கவனிங்க, தகப்பன் தாய்மாரே கவனிங்க. சத்தியத்தில் நீங்கள் முதல்ல நடந்து உங்கள் பிள்ளைகளும் நடக்கிறார்களா என்று கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நீங்கள் நடந்து முன்மாதிரியை காட்டணும். இப்போ ஊழியர்களாக நாங்கள் சத்தியத்தில் நடந்து உங்களுக்கு முன்மாதிரியை காட்ட வேண்டும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அவ பாருங்க, உங்களுக்கு மாம்சத்துக்கு புரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் என்ன சத்தியத்தில் நடந்து முன்மாதிரியை காட்டணும். நாங்களும் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை நாங்கள் காண்பித்து நடத்த வேண்டியது அவசியம். அதே வேளையில் கர்த்தர் உங்களுக்கு மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சகோதரன் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளும் சபையில் கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய சகோதரர்கள் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய சகோதரிகள் இருக்கிறீங்க, அம்மாமார் அப்பாமார்கள் ஐயாமாரெல்லாம் இருக்கிறீங்க. அல்லேலூயா. வயதில் மூத்தவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம், வயதில் மூத்த அம்மாமார்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரர்களுக்காக ஆவிக்குரிய சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களையும் போதித்து கர்த்தர் என்ன செய்வாராக? சத்தியத்திலே நடத்துவாராக. அல்லேலூயா. அப்போ என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது? ஸ்தோத்திரம். இதில் நடந்துட்டாங்கன்னா, ஆமாம், நீங்களும் நடந்துட்டீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளும் நடந்துட்டாங்கன்னா, சோத்திரம், ஒன்றும் எந்த விதமான போராட்டமும் உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. எந்த விதமான நெருக்கமும், எந்த விதமான வியாதியோ, எந்த விதமான சோத்திரம் அவிசுவாசமோ உங்களை மேற்கொள்ள முடியாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நிறந்திருப்பீர்கள், தேவனுக்காக தைரியமாய் முன்னேறி செல்வீர்கள். அல்லேலூயா. சோத்திரம், அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியா 26:2 வாசிங்க. அதில் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை பார்க்கலாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற உள்ளே பிரவேசிப்பதற்கான வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. இங்கே சத்தியத்தை கை கொண்டுகிற ஜாதியாய் ஜனமாய் இருக்கிற கணங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற சோதரன் ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதி ஜனம் என்ற வார்த்தை வேதத்தில் இருந்தாலும் கர்த்தர் புதிய ஒன்று நாமெல்லாம் ஜனமாயிட்டோம். ஒரு காலத்தில் ஜாதினா புறஜாதி ஜனங்களாய் ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருந்தால் உலகப்புறமான ஜாதியை குறித்து சொல்லப்படலை. இங்கே சோத்திர வேதம் 2 விதமான ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. ஒன்று ரட்சிக்கப்படாத புறஜாதியார். சோத்திரம், அவர்களும் எங்கே வரணும்? சபைக்குள் வரணும், பிரவேசிக்கணும். ஆகவே சோத்திரம், தேவனுடைய சமூகம் அவர்களுக்கும் திறந்து இருக்கிறது. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும்னு சொல்ல. என் வீட்டில் ஜப வீட்டில் என் ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன் மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் என் வீடு ஜப வீடுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜாதியாருக்கும் ஜனத்தாருக்கும். அப்படின்னா பூமிக்குரிய ஜாதி இதை மனதிலே வைக்கக்கூடாது. ஆமாம், சோத்திரம். நாம் வேறு ஒரு இந்தியாவில் தான் பல விதமான ஜாதிகள் இருக்கிறதே தவிர உலகத்தில் பல தேசங்களில் இந்த சோத்திர ஜாதி என்ற காரியங்கள்லாம் இல்லை.
சோத்திரம் இந்த பழங்குடிகள், ஆதிவாசிகள், இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கோம். இல்லைன்னா அந்தந்த தேசத்தாரை குறித்து சொல்லும்போது நமக்கு உண்மையாக சொல்லப்போனோன்னா ஒன்று சொல்லலாம், நாம் இந்தியர்கள். அல்லேலூயா. அதை நம்ம சோத்திரம் நம்ம இந்திய தேசத்துக்கு சோத்திரம் தேவனுக்கும் உண்மையாக இருக்கணும், நம்முடைய இந்திய தேசத்துக்கு உண்மையாக இருக்கணும் என்று தேவனை விரும்புகிறார். நாம் அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்கள் சோத்திர தேவ சித்தத்தின்படி ஆளுகை செய்ய அவர்களும் சோத்திரம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சோத்திரம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும்? வாசல்களை திறவுங்கள் என்று வரவேற்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சோத்திரம் நாம் கர்த்தருடைய சோத்திரம் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை ஆராதிக்கிறது போல கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிப்பை பெறாத புறஜாதியாரும் சோத்திரம் சத்தியத்தை கை கொள்ளத்தக்கதாக சபையில் வந்து அவர்களும் தேவனை ஆராதிப்பார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அடுத்து சங்கீதம் 25:5 வாசிங்க. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி நடத்துவார்? சத்தியத்தில் பாருங்க, வசனத்தை கவனிங்க. அதாவது ஒன்று சோத்திரம் நம்மை தேவன் பாரம்பரியத்தில் நடத்த விரும்பலை, உலக பிரகாரமான சடங்காச்சாரத்தில் நடத்த விரும்பலை. நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார்? பாரம்பரியமோ சடங்காச்சாரமோ முக்கியம் இல்லை. எது முக்கியம்? சத்தியம் முக்கியம். அல்லேலூயா. வேதம் முக்கியம். நாம் பொதுவாக நம்ம இந்தியாவில் ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். உலகத்தில் இப்போ வேறு தேசங்களில் அந்தந்த கலாச்சாரங்கள் இருக்கிறது. கலாச்சாரங்கள் ஒரு நல்ல காரியங்களாக இருக்கும்போது அது சில கலாச்சாரங்கள் படியான காரியங்களை சோத்திரம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு இந்தியர்களாக இருக்கிறபடியான இந்திய முறைப்படி சில காரியங்களை செஞ்சாலும் அது வேதத்தின்படி நடப்பதற்கு அது பாதிப்பை உண்டாக்காது இருக்குதான்னு பார்க்கணும். அதுவும் சொல்லப்படும், உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்துங்க ஐயா, என்னை போதித்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். உங்களுடைய சத்தியத்தில் ஆண்டவரே என்னை நடத்துங்க, என்னை போதித்தருளுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். இப்படி கர்த்தர் சோதரர் உண்டாகட்டும். அடுத்து என்ன சொல்கிறாரு? நீரே என் ரட்சிப்பேன். ஆமாம், நம்ம ரட்சிக்கிறவரை விடுதலையாக்குற தேவன். பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பிசாசின் படியில் இருந்தோம், அடிமைத்தன கட்டுகளில் இருந்தோம், வியாதி நோயின் பிடியில் இருந்தோம், சோத்திரம் நரகத்தின் பிடியில் இருந்தோம். நம்மை காப்பாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை காப்பாற்றினார். அதற்காகவே தேவனாய் இருந்தவரை மனிதனாய் பிறந்து சோத்திரம் ஒரே ஒரு முறைதான் தேவன் மனித அவதாரம் எடுத்து வந்தார். பல அவதாரங்கள் என்று உலகத்திலே சொல்லப்பட்டாலும் சோத்திர வேதம் சொல்லுகிற ஒரே அவதாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். நம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பேன். தேவன் ரட்சிக்கிறவர். இந்த 5 காரியங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று பார்க்கிறோம். பிசாசின் படியிலிருந்து ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், பிசாசின் படியிலிருந்தும், நோயின் பிடியிலிருந்தும், அடுத்து பாதாளத்தின் பிடியிலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறாரே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க? இங்கே மூலிகை பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திர அநேகர் நீங்கள் சோத்திர ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சோத்திரம் ஆகட்டும். ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம இன்னும் நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சா? சோத்திரம். சிஸ்டர் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்நானம் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க. உங்கள் கணவரை காணோம். சோத்திரம் வரணும். ஞானஸ்தானம் இந்த வருஷத்தில் ஞானஸ்தானம் ஆராதனை இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஆண்டவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யணும். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும் என்று சொல்லும்போது அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்படணும். பெற்றோர் ரட்சிக்கப்பட்டாச்சா? சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டாச்சா? இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உடன் பிறந்தவங்கள் மட்டும் இல்லை, உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? அவங்க மேலாம் நீங்கள் அன்பு வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் கைவிடப்படுவார்கள். சோத்திரம் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம்.
ஆகவே ரெண்டே இடம்தான், ஒன்று பரலோக ராஜ்யம், இந்த பூமிக்கு வாழ்க்கை முடிந்த பிற்பாடு. ஆமாம், ரெண்டில் ஒரு இடத்துல தான் ஒரு எந்த மனுஷனும் போக முடியும். ஒன்று ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தமாய் ஜீவித்தவர்கள், சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் பரலோகத்திலும், ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புறக்கணித்தவர்கள், சோத்திர வேதம் சொல்லுகிறது நரக பாதாளத்திலும் போய் பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலவரம், ரெண்டாவது சொல்லப்பட்ட நிலவரம் இருக்கு நம்ம வாழ்க்கையில். இங்கே ஜபத்துக்கு வருகிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாராக இருந்தாலும், கர்த்தர் சகோதரர் லைவ் மூலமாக கேட்குறவங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்க, பரலோராஜ்யம் சமீத்திருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பல என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் சகோதரனுடைய கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். ஏன்னா வேதம் சொல்கிறது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, கர்த்தர் சகோதரம் ஆட்டும் சொல்ற, உங்களுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். நாள் முழுவதும் காத்திருக்கிற அனுபவம் இருக்குதா? ஒரு மணி நேரமாவது காத்திருக்கிற அனுபவம் இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ புது வருஷத்துக்கு வந்துட்டீங்க, எத்தனை பேர் கையை உயர்த்த முடியும்? ஒரு மணி நேரம் காத்திருக்கிறேன், செபிக்கிறேன், பாடல் பாடுறேன், ஆராதனை செய்கிறேன், வேதத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லட்டும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நல்லா விழித்து கேட்குறீங்களா? கண்களை விழித்து, ஆமாம், சோத்திரம். ஆமாம், யாரும் என்ன கொஞ்சம் செஞ்சிடக்கூடாது. ஆமாம், நல்லா விழித்திருந்து சத்தியத்தை கேளுங்க. சோத்திரம், வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் 86:11 சங்கீதம் 86:11 வாசிங்க. சங்கீதம் 86. உமது வழியை எனக்கு என்ன செய்யுங்க, உம்முடைய வழியை எனக்கு போதிங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வழி என்ன வழி? நல்ல வழி. இதோ சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னவர். ஆண்டவர் காட்டுற வழியிலே நாம் நடப்போமானால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாம், ஆண்டவருடைய வழியில் தான் நம்ம நடக்கணும். மனுஷன் காட்டுற வழியில் நடந்துடக்கூடாது, பிசாசு காட்டுற வழியில் நடந்துடக்கூடாது. நல்ல மனுஷர்கள் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தவறான ஆட்கள் தவறான வழியை காமிச்சு விட்டுருவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பெற்றோர்கள் நல்ல வழியை தான் பிள்ளைகளுக்கு நிச்சயம் காட்டுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், அது நல்ல பெற்றோர்கள், சத்தியத்தை அறிந்த பெற்றோர்கள் உறுதியாக நல்ல வழியை தான் காட்டுவாங்க. சத்தியத்தை அறியாதவர்கள் தவறான வழியை அறியாமலே தவறான வழியை காட்டி விடுவார்கள். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் என்ன செய்வேன். சங்கீதக்காரன் பொறுத்து இது கொடுக்குறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தியத்தில் நடப்பேன் ஆண்டவரே. அதே போல் நம்மளும் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தியத்தில் நடப்பேன். இப்போ வாய் திறந்து சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தியத்தில் நடப்பேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நம்ம அப்படியே விசுவாச அறிக்கை செய்யணும். சோத்திரம். அடுத்து கூட நம்ம சொல்லலாம், உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சொல்லுவோமா, உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லணும். விசுவாச வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி வசனத்தை கொண்டு எப்படி அறிக்கை செய்து சோத்திரம் அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், அதுபடி செய்யணும். நீங்கள் செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து ஒளியில் நடக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. உலகத்தில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளி. அல்லேலூயா. ஏசப்பாவும் சொன்னாரா, நானே எப்படி இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், வசனத்தை கொடுக்குறேன். சோத்திரம். இப்போ வாசிங்க 1 யோவான் 1:7 வாசிங்க. 1 யோவான் 1:5 1:7 அப்படி வாசிக்கலாம். 1 யோவான் சோத்திரம். தேவன் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவன் ஒளி. ஒளியும் அதே சமயத்தில் தேவன் இல்லையா? தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த தேவன் என்று இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது உலகத்தில் சோத்திரம் எந்த மனுஷனும் பிரகாச ஒளி மட்டும் இல்லை. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிக்கலாம். யோவான் புஸ்தகத்தில் அந்த ஒளி
யார்? யோவான் ஸ்நானம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அந்த ஒளி அல்ல அப்படின்னா இயேசு தான் ஒளி. யோவான் ஸ்நானகன் ஒளி இல்லைன்னு அர்த்தம். சரி. அந்த ஒளியாகிய இயேசுவை குறித்துன்னு அர்த்தம். ஒளி இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. சரி, ரைட். இங்கே வந்துடுவோம். இப்போ 1:5 1:7 வாசிக்கலாம். 1 யோவான். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இப்போ 7வது வசனம். நல்லா கவனிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல என்னன்னா, ஒளி இருள். ஒளி பரிசுத்தத்தை குறிக்கிறது, இருள் பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அவரிடத்தில் எவ்வளோ வேணும்? இருள் இல்லை என்று ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? சரி, சோத்திரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் எப்படி இருக்கணும்? ஒளியிலே நடக்கணும். சோத்திரம் என்ன பண்ண? ஒளி இருள். அப்போ இருள் சோத்திர தடுமாற பண்ணும் நம்மை. அதே சமயத்தில் ஒளியானது, வெளிச்சமானது என்ன செய்யும்? நம்ம சோத்திர சரியான பாதையை காட்டும். அந்த சரியான பாதையை காட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. ஆமாம். ஒளியில் இருக்கிறப்ப நாம் ஒளியிலே நடந்தாலும் ஒருவரோடு எப்படி இருப்போம்? நம்ம சபையில் ஐக்கியம் எப்படி இருக்கணும்? ஒளியான தேவனிடத்தில் நம்முடைய ஐக்கியம் இருக்கும்போது நாம் ஒருவருக்கொருவர் நல்ல ஐக்கியமாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும் பட்சத்தில் நாம் மனுஷரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்கள் ஒருவருக்கொரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம். இப்படி சொல்லுவோமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். ஆமாம். சுத்திகரித்து இந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு தான் அந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கணும். சோத்திரம். எப்போதும் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. சின்ன தவறுகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி என்ன செய்யுங்க? என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையா என்னை மாற்றுங்க. சொல்லுவோமா? என்னை சொல்லுங்க. கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையாய் மாற்றுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்படி சொல்லணும். நம்ம அப்படி விசுவாச அறிக்கை செய்யணும். ஏனென்றால் அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு தேறினவர்களாய் மாற முடியும், மனவாட்டி சபையாய் மாற முடியும். அல்லேலூயா. மாதத்துக்கு ஒரு தடவை இதை பாரம்பரியமாக இதில் அனுசரிக்கிறது இல்லை, இதில் பெரிய சத்தியம் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடிக்கடி உங்களுக்கு இந்த எளிதான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அல்லது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஏசப்பா இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம 3 இருக்குதா? நம்மள என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஆவி ஆத்மா சரீரம் 3ஐயும் பரிசுத்தப்படுத்த முடிய ரத்தத்தினால கழுவி. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் கழுவப்படாத பாவம் ஒன்றுமே இல்லை. ஆமீன். எவ்வளவு பெரிய கொடுமையான பாவமாக இருந்தாலும் அவருடைய ரத்தத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி சோத்திர பாவியை பரிசுத்தவனாய் மாற்றுகிற கர்த்தருடைய ரத்தம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். யோவான் 8:12 5 வாசிட்டீங்களா? வாசித்த பிறகு யோவான் 8:12 வாசிங்க. நோக்கி என்ன சொன்னாரு? அவரே தன்னை குறித்து தெளிவாக சொன்னாரா? அவர் பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது பரிசேயர் சதுசேயர் இவர்களுக்கு சோத்திரம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். மெசியா என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். மெசியாவாய் இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இயேசு வந்த பிற்பாடும் அந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகள் வேதபாரர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஆண்டவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவே பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. சோத்திரம். அவருடைய போதனையை கேட்டு நடக்க பிரியமில்லை, சத்தியத்தை கேட்டு நடக்க பிரியமில்லை. சோத்திரம். வார்த்தையான இயேசுவை நம்ப அவர்கள் தயாராக இல்லாதனால அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் போனார்கள். அல்லேலூயா. அதனால தான் உலகம் முழுவதும் அவர்கள் சிதறிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்காதது பெரிய அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிட்டு. சோத்திரம். புறக்கணித்தார்கள். சோத்திரம். சிலுவையில் இப்போ அவர் தொங்கும்போது கூட சோத்திரம் இந்த மனுஷனுடைய ரத்தம் என்ன சொன்னாங்க? இந்த மனுஷனுடைய ரத்தப்பலி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்ட்டாங்க. இதுகளை எவ்வளோ பெரிய காரியம். அதனால நம்முடைய சொல்லக்கூடாது, யாரும் என்ன சொல்லக்கூடாது. ஆமாம், நான் வாய் திறந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது, தப்பான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. சோத்திரம். ஆமாம்,
இந்த இந்த மனுஷன் ஆண்டவர் குறித்து சொன்னாங்களா? அந்த வசனம் எடுத்து வாசிக்க முடியுமா? என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி என்ன அது வசனத்தை கூட வாசிச்சிடலாம். மத்தேயு 27:24 கலகம் அதிகமாகிறது இல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனமுள்ள போதிக்கிற ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுகிற பிரயோஜனம் என்று பிளாத்து கண்டான். என்ன செஞ்சானா? தண்ணீர் அள்ளி முன்பாக கைகளை கழுவி என்ன சொன்னா? பிலாத்து யாரு? ராஜா தானே. அந்த ராஜாவாகிய சோத்திரம், ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராய் இயேசுவை குறித்து சோத்திரம், உலகப்புறமான ராஜாவாகிய பிலாத்து சொன்னா என்ன சொன்னா? இந்த நீதிமான் நம்முடைய கர்த்தர் யார்? நீதிமான். அல்லேலூயா. பரிசுத்தவான். சோத்திரம், தேவனுடைய பரிசுத்தர். ஆமாம், வேதத்தில் நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம் 3 விதமான பரிசுத்தர் என்று வரும். கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனையில் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறமாய் சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு வரும். கர்த்தர் சகோதரர் உண்டாகட்டும். சரி, அப்போ இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் சொல்லிட்டான். ஏன்னா பிலாத்து என்ன விரும்புனா? தப்பி வைக்கத்தான் விரும்பினா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு போகாதபடி தப்பி வைக்க விரும்பினா. ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? சோத்திரம், தப்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரால் தூண்டப்பட்டாங்க? ஆமாம், சதுசேயர், பரிசேயர், இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான சடங்காச்சாரங்களை கை கொள்ளுகிற ஆட்கள், பாரம்பரியத்தை கை கொள்ளுகிற ஆட்கள். இன்றைக்கி பாரம்பரியமும் சடங்காச்சாரமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாக இருக்கும். நம்ம வேத வசனம் என்ன சொல்லுதோ வேத வசனத்தின்படியே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொன்னான். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் சொல்லும்போது தான் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? அடுத்த வார்த்தை மத்தேயு 27:25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கா. அப்போ சோத்திரம், ஒரு கூட்ட ஜனங்களும் ஏம்மா தூங்குறியம்மா, தூங்குறது தெரியுதே, தூங்கக்கூடாதே, தூங்குனீங்கன்னா எனக்கும் தூக்கம் வந்துடும், நானும் தூங்கினா என்ன ஆகுறது? முதல் ஆராதனை உங்களுக்கு இதாக இருந்தால் 2வது ஆராதனைக்கு வாங்க. குளிச்சுட்டு நல்லா டீலாம் குடிச்சிட்டு வாங்க. இங்கே வந்து தூங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவீங்க. தயவுசெய்து இங்கே வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. வந்து சும்மா வெறுமையாக போயிடுவீங்க. கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள் போகாது, உங்கள் மனதில் நிற்காது. அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா இது ஒரு என்னது கடன் நித்திரையின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒருத்தரை தூக்கத்தில் ஆழ்த்திருச்சுன்னா அடுத்து பக்கத்தில் உள்ளவங்களாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. வேதத்தில் கடன் நித்திரை ஆவின்னு இருக்குதா? அது மோசமானது. சோத்திரம். அது உங்களுக்கு பல விதமான வேலைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் படுக்க பாருங்கள். உலகப்பரமான சில காரியங்களில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக என்ன செய்யுங்க. மற்ற நாட்களில் கொஞ்சம் லேட்டானாலும் சோத்திரம், நீங்கள் நைட்டு வரைக்கும் காலையில் கூட நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு ஜோம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் மற்ற நாட்களில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு நீங்கள் சோத்திரம் உறங்க போவது நல்லது. அல்லேலூயா. நல்லா ஓய்வு எடுத்துட்டு காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காலையில் வரும்போதே குளிக்கிறீங்களா எல்லோரும்? என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. குளிச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்ல சுடுதண்ணி போட்டு, அதுவும் குளிர்காலத்தில் என்ன செய்யணும்? ஆமாம், ஹீட்டர்லாம் வந்துடுச்சு இல்லைங்க இன்றைக்கி. ஆமாம், சோத்திரம். வாடகை வீட்டில் இருந்தாலும் ஹீட்டர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சூடாக என்ன பண்ணணும்? சூடானா ரொம்ப சூடாக குளிக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக வெதுப்பாக அப்படி குளிச்சுட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கலாம்ல. தெரிஞ்சிருக்கிறது நிறையா இருக்குது, ஆனாலும் செய்யாமல் இருந்தால் ஆலோசனை நான் கொடுக்கலாமா? சோதனம். சரி. அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு டீ போட்டு காலையில் குடிச்சிட்டு வந்துடுங்க. குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது கடை விட்டுப்பீங்களா? எனக்கு ஒத்துழைப்பீங்களா? ஜபத்துக்கு ஒத்துழைங்க, அதே சொல்ல பிரசங்கத்துக்கும் ஒத்துழைங்க. சோத்தனம். பேசாமல் இல்லை, தூக்கம் வந்தால் டக்குன்னு எந்திரிச்சிருங்களேன். எந்திரிச்சானா எல்லோரும் பார்த்துருவாங்களே, நான் தான் தூங்குறேன்னு தெரிஞ்சு போமே அப்படின்லாம் சொல்லிட்டீங்களா? அப்போ தூங்காதீங்க. இல்லை டக்குன்னு பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு முகம் கழிக்கிட்டு வந்துடுங்க. எவ்வளோ ஆலோசனை சொல்லி பார்த்தாச்சு. அப்படியும் தூங்குற ஆளுங்க தூங்கக்கூடாதுங்க. தேவ சமூகத்தில் தூங்கவே கூடாது. சோத்திரம் பாருங்க, வருது நான் பைபிளே இருக்குது. சோத்திரம் பவுல் பிரசங்கம் பண்ணாராம். எப்படியே சோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இருக்குது. ஒருத்தர் கேட்டுக்கிட்டே அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டாரான்.
ஆமாம், எப்படி எடுத்தாங்களாம் அவரை? அந்த நிலைமையில் அவங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, முடிஞ்சால் இங்கிட்டு சாவிங்க, இல்லாட்டி இங்கிட்டு சாவிங்க, இல்லாட்டி முன்னாடி வந்துடுவீங்க, அவ்வளோதான். பின்னாடி சாஞ்சிங்கனாலும் கூட அப்படி ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. சோதரம் அது விழுந்து செத்து போனவராக காணப்பட்டாராம். அப்புறம் போய் ஜெபம் பண்ணி அவர் எழுப்ப முடியாதாகி போச்சு. யாரை? விழுந்து தூக்கத்தில் விழுந்தான பைபிள் இருக்குதுங்க, நான் கதை சொல்லலை. ஆமாம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்குது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டாரு. சோதரம் இது வரைக்கும் சொன்னதில்லை, உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு தான் உற்சாகம் ஒன்று பாருங்கள், நான் முடிக்க போகிறேன். நான் அவளை இப்போ இன்னும் 2.5 மணி நேரம் ஆராதனை, இப்போ 2 மணி நேரம் ஆக்கிட்டோம் இல்லையா? இதில் நீங்கள் விழித்தீர்களேன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? சரி இருக்கட்டும், டைம் இல்லை நமக்கு. சோத்திரம் பாருங்கள், அதுக்கு ஜனங்களால் இவனுடைய ரத்தப்போல் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளும் இருப்பதாக என்று சொன்னாலும் இதுதான் யூதர்களுக்கு வந்த சாபம். அதனால் உலகம் முழுவதும் சதடிக்கப்பட்டது மட்டும் இல்லை, முக்கியமாக சோத்திரம் கொடுமைக்காரனாகிய, பொல்லாதவனாகிய, சர்வாதிகாரியாகிய சோத்திர ஹிட்லரால் என்ன செஞ்சாங்க? 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? எப்போதுமே வாயின் வார்த்தையில் கவனமாக இருக்கட்டும். எனக்கு சாமம் வந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு தான் வந்தாலும் பாரு, யாராவது என்ன சொல்லிட்டாங்கன்னா பேசாமல் சோதரை சபிச்சு, யாராவது சபிச்சாலும் கூட சோதரை நீ சபிச்சுட்டு போ, எனக்கு இது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு தேவன் இருக்கிறார், துணை இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உலகத்தார் ஒரு சிலருக்கு சபிக்கிற புத்தி இருக்கும், சாபம் போடுற புத்தி இருக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாயில் யாரையும் சபிச்சிடாதீங்க. அல்லேலூயா. அது நமக்கு இப்போ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, சோத்திரம் யாரும் என்ன செய்யக்கூடாது? சாபமான வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. அப்போ அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபத்தில் தப்பு பண்ணால் கூட சோத்திரம் அவங்களை வேறு விதத்தில் புத்திமதி சொல்லுங்களே தவிர சாபமான வார்த்தைகளை சொல்லி பண்ணுங்க, அப்படியே பழிச்சிடுங்க. ஏன்னா நீ அது வேதம் என்ன சொல்லுகிறது? ஜீவனும் மரணமும் எங்கே தான் இருக்குது? நம்முடைய வாயில் இருக்குது. ஆகவே பாருங்கள், அதுக்கு உதாரணம் இந்த வசனம் தான். சோத்திரம் இயேசுவினுடைய ஆண்டவராக இயேசுடைய ரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளும் இருப்பதாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே வந்துருச்சுங்க. சோத்திரம் ஒரு சில குடும்பத்துக்கு இல்லை, இஸ்ரவேலில் அந்த 12 கோத்திரத்துக்கு வந்துருச்சு. இன்றைக்கி தேவனுடைய இரக்கத்து நிமித்தம் மறுபடியும் அப்படியா பெரிய கூட்டமாக இருந்தவங்க சிறிய கூட்டமாகி இன்றைக்கி சோத்திரம் அப்படியே அங்கங்கே சிதறி இருக்கிறவங்க எங்கே வந்துட்டாங்க. சொந்த நாட்டில் வாழ முடியாமல் அவருக்கு போனதுக்கு காரணம் தான். இப்போ மறுபடியும் வந்திருந்தாலும் இவ்வளோ போராட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? விட்ட தேசத்தை மறுபடியும் வந்து வாழ்கிறதுக்கு முடியல. பார்த்தீங்களா? அவங்க சொந்த தேசம்தான், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம்தான், அவருக்கு வாழ்ந்த பூமி தான். சோத்திரம் அந்த இஸ்ரவேல். சோத்திரம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான், ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். சோத்திரம். சரி, யோவான் 12:46 வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 46 வசனம். என்னிடத்தில் விசுவாசம் என்ன இருக்கிறவன் எவனும், நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்களாம்? இருளில் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா பாவத்தில் வாழ மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் விழுந்து விசுவாசமாக இருக்கிறவங்க சோதரம் என்ன செய்யணும்? பாவத்தில் வாழ சோதரம், பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்கறனால தான் பாவத்தில் வாழ்கிறாங்க இல்லைங்களா? அப்போ விசுவாசமாக இருக்கணும். இருளில் இராதபடிக்குன்னா பாவத்தில் இராதபடிக்கு, சோதரம் இதில் இருக்காது, அவிசுவாசத்தில் இராதபடிக்கு. சோதரம். ஆமாம், சோத்திரம். அவநம்பிக்கையில் வாழாதபடிக்கு நான் உலகத்துக்கே. ஆமேன். ஆண்டவர் ஒளியாக வந்த நோக்கம் அந்த பூமியில் சோத்திரம். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் இருளில் இருக்கக்கூடாது, நாம் இருளில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இருளில் என்பது பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில் சோத்திரம் உலகப்புறமான மனுஷர்களைப் போல நாம் வாழ்ந்து விடாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற விதமாய் வாழும்படியாகவே நம்ம தேவன் நம்மை ரட்சித்தார், வேறு பிரித்தார். அல்லேலூயா. இப்போ எப்படி நம்முடைய தெரிந்து கொள்ளல் எப்படி? உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார், தாயின் கற்பத்திலே நம்மை வேறு பிரித்தார். அல்லேலூயா. அவருக்கென்று தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம மறக்கவே கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? அன்பில் நடக்க வேண்டும். எபேசியர் 5:2 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சரி. எபேசியர் 5:2. சரி, அதான் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான இந்த வசனம் தான். காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செஞ்சாரா? அவரே தம்ம தேவனுக்கு பிதாவுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செஞ்சார்? அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி நம்ம சிலுவையில் போய் ஆண்டவராக இயேசுவை போல சிலுவையில் அறைய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை.
நமக்கொன்று வைத்திருக்கிற கர்த்தர் சிலுவைகள் உண்டு, அதாவது பாடுகள் உண்டு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதிலே நாம் சோத்திரம் நம்மை தேவனுக்கு பொறுமை காத்து நாம் அதில் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நிதானத்தை இழக்காமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரயோஜனமாக இருக்கிறது போதிக்கவும் நாம் நடக்க நடக்க வேண்டிய வழியில் நம்மை நல்ல விதமாக நடத்த நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போ பழைய ஒப்பு கொடுத்தது போல் நம்மில் அன்பு இருந்தது போல் நீங்கள் என்ன செய்யுங்க? அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அன்பு இருந்தால் தான் சோத்திரம் தேவனுடைய கற்பனையில் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எது அனுமதிச்சாலும் நம்ம சோத்திரம் எல்லா நன்மைக்கே என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. தேவன் அறியாமல் ஒன்று நடப்பதில்லை. கர்த்தர் சோத்திரம் பலவீனத்தில் பலந்திருக்கிற தேவன், சுகவீனத்தில் சுகந்திருக்கிற தேவன், ஆபத்தில் நமக்கு பாதுகாத்த தேவன் இந்த வருஷத்திலும் நம்மோடு கூட இருந்து பிரயோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கிறது முக்கியத்தை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிப்பான். மற்றதெல்லாம் நீ வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அதில் நான் மனுஷர் பாஷைகளையும் பாருங்க, மனுஷர் பாஷைகளை பேச முடியும். தூதர் பாஷைகளை கூட, தூதர் பாஷை எது? அந்நிய பாஷை. அது பேசினாலும் அன்பு இல்லாமல் நம்ம என்ன பாஷையை பேசினாலும் நமக்கு இந்த தாய்மொழியை பேசுகிறோம் இல்லையா? இது இல்லாமல் வேறு மொழிகளும் கற்றுக்கொண்டு பேசுகிறோம். இங்கிலீஷ் பேசுகிறவங்க இந்த இந்தியாவிலே உண்டு. பொதுவான உலகம் முழுவதும் அது சோதரம் அது பேசப்படுகிற அநேகர் பேசுகிற மொழியாக இருக்கிறது. இன்னும் இந்தி மொழி, நம்முடைய இந்திய தேசத்தில் இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது. ரைட்டு, அது கற்றுக்கொள்ளலாம், இப்போ சோதரம் பேசலாம். ஆனால் நல்லது தான். ஆனால் எத்தனை பாஷைகளை கற்றுக்கிட்டாலும் சரி, உலகத்தில் பல பாஷைகள் இருக்குது. அந்த தூதர பாஷைகளே பேசினாலும் அன்பு எனக்கு உங்களுக்கு இராவிட்டால் என்ன நடக்கணுமா? சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். அடுத்த வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை, தீர்க்க தரிசன வரணும் ஒன்று இருக்குல்ல, அது உண்மையாக பயன்படுத்துகிறவங்க தீர்க்க தரிசன ஆவி உடையவர்களாய் தீர்க்க தரிசனாய் அழைக்கப்பட்டவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அது இல்லாமல் மற்றவங்க எதோ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த விஷ பரீட்சையிலலாம் இறங்கக்கூடாது, ஆபத்தானது. ஏன்னா தீர்க்க தரிசி என்று கர்த்தருடைய வாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நல்ல என்ன பண்ணுற வாசித்து நல்ல ஜபத்தில் இருந்து கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை பேசணும். அவங்க தான் தீர்க்க தரிசி. சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ள மலைகளே பெருக்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களாக கூட இருந்தாலும் கூட அன்பு இராவிட்டால் என்னது? நான் ஒன்றும் இல்லை. நல்ல கவனி, இது எனக்கும் உங்களுக்குள்ள எச்சரிப்பான வசனம். அன்பு வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சோதரம் பெற்று குடும்பத்துக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அன்பு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. சபைக்குள்ளாக சகோதர சகோதரிகள் அன்பு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. சகோதரிகள் நல்ல சகோதரிக்குள்ளாக நல்ல அன்பாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. சகோதரர்கள் நீங்கள் நல்ல அன்பாய் நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சோதரம் அன்பாய் நடந்து கொள்வேன், வம்பாய் நடக்க மாட்டேன். அல்லேலூயா. நல்லா பொருத்தமாக வருதில்ல வார்த்தை? சரி, அப்படி சோதரம் அப்படி நம்ம இருப்போம். கர்த்தர் நம்ம ஆசிரிக்க. 3ஆவது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும். பார்த்தீங்களா? ஆமாம், இந்த உலகத்தில் பார்த்தீங்களா போகும்போது இவர் நம்ம ரத்தன் டாட்டா நிறைய பேருக்கு நிறைய நன்மை செஞ்சாருன்னு சொல்கிறாங்க அவரை பற்றி. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அண்ணா நிறைய அவர் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை என்ன செஞ்சாரா? ஆமாம், ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுத்தாராம். உலகப்புறமான மனுஷன் தாங்க. ஆமாம், அது சரி, நல்லது தான். நான் நல்ல ஒரு சாட்சி உள்ள மனுஷனாக உலகத்தாரில் அப்படி இருந்திருக்கிறாரு. அதே போல் ஆண்டோருடைய பிள்ளைகளும் சோத்திரம் என்ன சோத்திரம் அன்னதானம் அப்படின்றது போஸ்டர் போட்டு உலகத்தார் அன்னதானம்னு போடுறாங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்லது வேதம் சொல்கிற விசுவாச மார்க்கத்திற்காக உதவி செய்யணும்னு இருக்குது. அதே சமயத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். சோத்திரம் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கூட சோத்திரம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக உதவி செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம் அப்படியாக சிலர் உலகத்தார் விளம்பரப்படுத்திக்கிறாங்க போஸ்டர் போட்டு. நம்ம இப்போ போஸ்டர் போட்டு விளம்பரப்படுத்தி உதவி செய்யக்கூடாது. வலது கை செய்கிறத இடது கையே அறியாது இருக்கட்டும். சோத்திரம் அப்படி இருக்கா? இடது கை செய்கிறத வலது கை அறியாது இருக்கட்டும்னு போட்டிருக்கா. ஏதோ ஒன்று. அப்போ ஒரு கை செய்கிறத இன்னொரு கை என்ன செய்யக்கூடாதான்? சோத்திரம். சரி, அப்போ சொல்லப்பட்டிருக்கு நமக்கு உண்டான எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இறவிட்டால்
அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. அன்பு இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். குடும்பத்தில் அன்பு இல்லாதனால தான் சோதர சமீபத்தில் சோதர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் சோதரம் சபைக்கு வந்ததில் இன்னொரு சபைக்கு ஆராதனை ஜபத்துக்கு போன பிள்ளையாக இருந்திருக்கு. சோதரம் அவங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்க நம்முடைய சர்ச்சில் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பிபிஎஸ் ப்ரோக்ராமுக்கெலாம் வருவாங்க. சோதரம் இந்த பிள்ளைகள் இன்னும் கண்ணிலே அந்த பிள்ளைகளை காணு. அவள் பாருங்கள், அன்பு இல்லை புருஷனுக்கு. சோதரம் குடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறது, மனைவி சந்தேகப்பட்டு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கொடுமை பண்ணியிருப்பான் போல் இருக்கு. சோதரம் தப்பான முடிவெடுத்து சூசைட் பண்ணி இறந்து போச்சு. பார்த்தீங்களா? சோதரம் அன்பு இருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். குடும்பத்தை மனைவியை கண்டிப்பாக நேசிக்கணுங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதுமாதிரி சோதரம் மனைவிமார்களும் கணவரை உண்மையாக நேசிங்க. சோதரம் ஆமாம் அன்பை சோதரம் ஒரு சொல்கிறது, அன்பு வந்துங்க நான் உள்ள மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன், வெளியே காட்ட மாட்டேன். மனசுலேயே வச்சுருந்து வெளியே காட்டலைன்னா என்ன பிரயோஜனம்? இதில் வெளிப்படையாக அன்பு நம்ம வெளிப்படணும். அல்லேலூயா. அன்பாக பேசுவோம். சகோதரர்களே, நமக்கு கொடுத்த துணையோடு கூட அன்பாய் பேசுவோம். சகோதரிமார்களே, நீங்கள் உங்கள் கணவருக்கு கர்த்தர் கொடுத்த துணையாக இருக்குது, நான் அன்பாக பேசுங்க. அல்லேலூயா. சோத்திரம். இதை நம்ம கை கொள்ளணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செஞ்சு தான் ஆகணும். சில குறைவுகள் இருக்கும், சில சோத்திரம் நம்மை போல் நம்ம பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அன்பு காட்டி அவர்கள் நல்வழியை நடத்துவோமாக. அல்லேலூயா. அடுத்து அன்பிலே நடக்க வேண்டும், அடுத்து ஞானமாய் நடக்க வேண்டும். இந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அது கொலோசியர் 4:5 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 5 வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? புறம்பே இருக்கிறவர்கள் யாருங்க? உலகத்தார். புறம்பே இருக்கிறதுக்கு முன்பு ஒன்று சபைக்குள்ளும் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளும் ஞானமாய் நடக்க வேண்டியது அவசியம். அடுத்து அப்போஸ்தலன் போல் சொல்லுகிறார், அது மட்டும் போதாது, புறம்பேறுவர்களுக்கு முன்பாகவும் ஞானமாக என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்களும் நானும் நடக்கணுங்க. அப்படி ஞானமாக இல்லைன்னா சாட்சி கெட்டு போகும். நல்லா கவனிங்க. சாட்சி ஒன்று குடும்பத்துக்குள்ளாக சாட்சி வெளிப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. அதான் சொன்னார் வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் நீங்கள் கடைசி பரியந்தம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. அது என்ன சொல்லலாம்? எருசலேம்னா சபைக்குள்ளே சாட்சியாக இருக்கணும். நீங்களும் நானும் கர்த்தர் சகோதரர் உண்டாகட்டும். அடுத்து எங்கே இருக்கணும்? யூதேயா. உங்கள் சொந்த குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். நம்மளை குறித்து நல்ல சாட்சி சொல்லணுங்க. சகோதரர்களை கொடுத்து சகோதரிமார்கள் சாட்சி சொல்கிறவர்களாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளும் பெற்றோர்கள் அதாவது கணவன்மார் நடந்து கொள்ளணும். அதே போல் சகோதரிமார்களும் உங்கள் கணவர் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க முடியாது. உங்களுடைய காரியங்கள் கிரியைகள் இருக்கணும். உங்கள் பேச்சு, உங்கள் செயல் இதெல்லாம் நடக்கணும். அது மாதிரி பிள்ளைகளும் சாட்சியாக தான் இருக்கணும். எல்லாரும் சாட்சியாக இருக்கணும். சாட்சியாக இல்லாமல் இப்போ இங்கே சாட்சியாக இருந்து அடுத்து என்னவா? சமாரியா முழுவதும் சோதனை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் சோதனம் சாட்சியாக இருக்கணும். சோதனை மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கிறது தான் சோதனம். பூமி சகல அதாவது என்ன சொல்லப்படும்? கடைசி பரியந்தம் சாட்சியாக இருக்குன்னா எல்லா இடங்களிலும் சாட்சின்னு அர்த்தம். சோதனம் பாருங்கள், இப்படிப்பட்ட நிலவரத்தில் சாட்சியாக இருக்க முடியுதா? இருக்கிறீங்களா? கர்த்தர் அப்படியாக நடத்துவாராக. ஹல்லேலூயா. சபையிலே சாட்சி. இதோட முடிக்கிறேன். சபையிலே சாட்சி, கர்த்தர் சோதத்துக்கு உங்கள் குடும்ப சாட்சி, உங்கள் சோதர இனஜன பந்துக்கள் உறவினர்கள் ஜனங்கள் மத்தியில் ரசிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் சாட்சி, கர்த்தர் சோதர் உண்டு. அடுத்து என்னது சாட்சி? எல்லா இடங்களிலும் வேலை ஸ்தலங்களுக்கு முதற்கொண்டு சோதரன் நாம் எங்கெல்லாம் நம்ம போய் வருவோம் எல்லா இடத்துலையும் நம்மை குறித்து சொல்லணும். அந்த பிரதர் நல்ல ஒரு பிரதர், இந்த சிஸ்டர் நல்ல ஒரு சிஸ்டர், இந்த குடும்பம் நல்ல ஒரு குடும்பம், கர்த்தர் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோமனோமா கொஞ்சம் எந்திரிச்சு